எல்லா துதிக்கிற மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. கவிதாக்கா என்ன இப்படி மாஸ் பண்றீங்க? தேவ் சினிமாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கபாணிவன் சார் உங்களுக்கும், கிருத்திகா மேம்க்கும். கார்த்திக் நேதா சொன்னது போல் ரொம்ப சரியான படத்துல தான் நீங்க லான்ச் ஆயிருக்கீங்க. ஒவ்வொரு படத்துடைய வெற்றி தோல்வி வந்து அது வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. அது பிற காரணங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் காலம், சூழல் அதெல்லாம் சேர்ந்துதான் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது. பட் ஒரு நல்ல படம் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தை பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது மனிதர்களுடைய மூளை அது வேலை செய்து அதுதான் வந்து தேர்வு செய்யுது. உங்களுடைய மூளைகள் கரெக்டா வேலை செஞ்சிருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை வந்து தேர்வு செய்து அத ஒரு படம் ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நேத்தா சொன்னது போல் அடுத்தடுத்த திரைப்படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்பட்டு அதே போல் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களாகவும் நீங்க கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரு நினைச்சபடி அது வந்து திரை வடிவமா மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்திலையும் வெற்றி பெற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த சம்பந்தப்பட்ட இயக்குனருக்கே இருக்கும். நான் வேற ஒன்று எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையல அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து அது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% மேல நம்ம நினைச்சது பேப்பர்ல எழுதுனது அது கரெக்டா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஸ்கிரீன்ல அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அது ஒரு சில இயக்குநர்கள் தான் அது வந்து கிடைக்கும். அப்படி ரொம்ப திருப்தியான இயக்குனரா ராஜ்மோகன் இருக்காரு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு இயக்கம். வசனங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப யதார்த்தமா இருந்தது. லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்ல, அது ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். முதல்ல பாட்டுக்கு அவரு லெனின் பாரதி சாரை வந்து நான் தெரியல வேற தோட்டத்துல பாத்திருக்கேன். இந்த படத்துல இருக்க தோட்டத்துல பார்க்கும்போது எனக்கு சார் தானே எனக்கு அடையாளமே தெரியல. யாருங்க பிடிச்சிங்க, எங்க பிடிச்சிங்க இந்த ஆளு அப்படின்னு வந்து நான் கேட்டேன். அவ்வளோ அர்த்தம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத வந்து அது ரொம்ப நேரடியா கடத்துது. அந்த அந்த ஒரு ஆத்திரத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அதை பார்க்கும்போது அந்த நிச்சயமா அந்த ஒரு ஃபீலிங் நான் சொல்றேன். அந்த ஃபீலிங் வந்து நிச்சயமா பார்வையாளர்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா இந்த படத்துல ஆக்சுவலா ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். சோ தன்னுடைய பாதித்த விஷயங்களை ரொம்ப அழகா அதை வந்து ஒரு திரைக்கதையா ஆக்கி அது வந்து யோகி பாபு சார் மாதிரி ரொம்ப நேர்த்தியா அந்த ஸ்கிரீன்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேலை இருக்கு. சாப்பிட்றதுக்கே வந்து நேரம் இல்லாத ஒரு சூழல், தொடர்ச்சியாக படப்பிடிப்புல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் வேற வேற படப்பிடிப்புல இருந்தாலும் ராஜ்மோகன் சாருக்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாம வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நீ அந்த கதை வச்சிருக்கிற அந்த கதையை நம்ம பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து இங்க ஒரு திரைப்பட இயக்குனரா மாற்றிய ஒரு பெருமை வந்து யோகி பாபு சாருக்கு. இல்லாட்டி அவரு வேற ஒரு பாதிப்புல அப்படியே இருந்திருப்பாரு. அதை வந்து இப்படி ஒரு இயக்குனரா மாற்றி அத பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்க சும்மா ஒரு 10,000 ரூபாய் நம்ம சொந்தக்காரங்க கேட்டாலே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அப்படி செய்த உங்களுக்கு இதை போன்று நிறைய பல இயக்குநர்களுக்கு நீங்க வந்து அதுக்குண்டான பாதையை நீங்க அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்கள்கிட்ட இருக்கு. அதை கண்டு வியக்கிறேன் சார். அண்ட் சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் வந்து பயங்கர கடுப்பா இருந்தது படம் பார்க்கும்போது. என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அது ரொம்ப யதார்த்தமா அந்த கதாபாத்திரமாவே வாழக்கூடிய அந்த ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்களா, அது வந்து அருள் சாருக்கு
அது ரொம்ப இயல்பா வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, பயங்கர டீப் லவ் சார் நம்ம மேல. வந்து நீங்க என்ன படம் எந்த கதாபாத்திரம் நினைச்சாலுமே வந்து அவ்வளவு லவ் இருக்கு. அண்ட் மதன் சார் அது வந்து அதான் நீங்க பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து தான் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது அந்த உரையாடல் எல்லாமே. அப்படிதான் இருக்கு. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நான். அண்ட் வந்து உங்களுடைய பாடல்கள்ல உயிர்ப்பு இருக்கு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு திரைப்பாடல்கள்ல வந்து அதோடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வரக்கூடிய சூழல்ல நம்ம பாடல்கள்ல வந்து ஒரு உயிர்ப்போட நம்மளுக்கு தமிழ், அழகான தமிழ் வந்து அது ரொம்ப அழாதையா இருக்கு, அதை பார்க்க வந்து ரொம்ப அழாதையா இருக்கு. அண்ட் உங்களுடைய சொல்லாடலுக்கும் நான் ஒரு ரசிகன். அண்ட் உங்களுடைய எண்ணங்களின் அணிவகுப்பு அது அழகா கொண்டு வந்து ஒரு பாடல் வரிகளுக்குள்ள அது கோர்த்து அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் ரசித்தேன். நீ வாட்ஸ்அப்ல அனுப்பும் போதுலாம் முதல்ல ரசிக்கிறது தான் வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டனாதான் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லுவேன். மற்றபடி ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரசிகனா தான் அவருடைய பாடல்கள் அழகு சார். இந்த திரைப்படத்தை நீங்க எல்லா பாடல்களும் எழுதுனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அண்ட் இந்த திரைப்படத்துல 4 பாடல்கள், அந்த 4 பாடல்கள்ல ஒரு பாட்டு அந்த ஆராத்தி கண்ணுக்குள்ள பாட்டு நான் என்னுடைய குரல்ல ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு மெல்லிசை பாடல் பாடியிருக்கேன். அண்ட் மால்வி சுந்தரேசன், ப்ளீஸ் டு கம் ஆன் ஸ்டேஜ். ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யூ டு தி மால்வி சுந்தரேசன் தான் வந்து அந்த சாமி தந்த வரம் என்ற பாடல வந்து பாடியிருக்காங்க. ரொம்ப இனிமையான ஒரு குரல் அவங்களுடைய குரல். நான் வந்து இன்ஸ்டால தான் அவங்களுடைய கவர் வெர்ஷன் சாங்ஸ் வந்து கேட்டிருந்தேன், குரல் ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தான் தேடி பார்க்கும்போது அவங்க நிறைய திரைப்பாடல்களுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்களுடைய லிஸ்ட்ல இன்னும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பாடல் வந்து சேரும், அவங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடலாக அமையும் நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த 2 பாடல் தவிர்த்து வேற இன்னும் 2 ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்கு. பொறு மனமே பொறு அப்படின்ற ஒரு பாடல், அது அறிமுகமா இருக்கிற சிங்கர் ஹிருதய் ப்ளீஸ். சூப்பர் சிங்கர் ஃபெட்டர்னிட்டில இருந்து நிறைய சிங்கர்ஸ் நான் அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஆச்சு ஒவ்வொரு இத்தனை வருடங்கள்ல ஈஸியா ஒரு 145 சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்திருக்கேன். அதுல சூப்பர் சிங்கர் ஃபெட்டர்னிட்டில மட்டுமே ஒரு 30 சிங்கர்ஸ் பிளஸ் அறிமுகப்படுத்திருக்கேன். ஸோ அதுல ஹிருதய் ஒரு ரொம்ப ப்ராமிசிங் டேலண்ட். வாழ்த்துக்கள் ஹிருதய், ஹேவ் அ லாங் வே டு கோ. வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு ஒரு சாங் பிரபஞ்சமே என்னோடு இரு அப்படின்ற ஒரு பாடல், அந்த பாடலை பாடியிருக்க ஃபர்ஹான் நவாஸ் அவர்கள். ஆக்சுவலா துபாயில வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோட நண்பன் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் ரிதிக் எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதோட எல்லா மேடையில கொஞ்சம் தான் பேசி இறங்கிடுவேன். சரி கொஞ்சம் அப்படி பேசுறப்ப டயர்டா இருப்பீங்க எல்லாரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டில இருந்து எனக்கு நல்ல பழக்கம், கிளப்போட. அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்ல இருந்து வந்துட்டா மட்டும் இங்க வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோட வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோட ஆஃபீஸில் உட்காரும் போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷம் கூட, ஒரு 3 வருஷத்துக்குள்ள 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவங்க ஃபோன் அடிச்சு என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சினிமா கொஞ்சம் படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படிதான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.